கோவை அருகே ஈக்கள் தொல்லை காரணமாக கோழிப்பண்ணையை பொதுமக்கள் முற்றுகையிட்டனர். பச்சார்பாளையத்தில் இயங்கி வரும் கோழிப்பண்ணையில் 39,000க்கும் மேற்பட்ட கோழிகள் வளர்க்கப்பட்டு வருகின்றன. இங்கிருந்து வெளியேறும் கழிவுகளால் அதிக அளவிலான ஈக்கள் உற்பத்தியாகின்றன. இதனால் அப்பகுதியில் உள்ள குடியிருப்புகளில் உணவு, தண்ணீர் என அனைத்திலும் ஈக்கள் மொய்ப்பதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் கோழிப்பண்ணையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். தகவல் அறிந்து சென்ற கிராம நிர்வாக அதிகாரி உள்ளிட்டோர் ஒரு வார காலத்திற்குள் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். இதனையடுத்து அங்கிருந்து கலைந்து சென்ற கிராம மக்கள் ஈக்களால் குழந்தைகள் தொடர் நோய் தொற்றுக்கு ஆளாவதுடன் வாழ முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்தனர். இங்கே இந்த பவுல்ட்ரி ஃபார்ம்ஸ்னால நிறைய தொல்லை இருக்குது. பக்கத்தில் நாங்கள் 50 விவசாய குடும்பங்கள் இருக்கிறோம். எங்களால் இங்கே குடியிருக்க முடியல. குழந்தைங்களுக்கு டெய்லியும் அன்னாடி ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன், ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டே தான் இருக்கிறோம். வீட்டில் குழந்தைங்களை வெளியே கூட விளையாட விடுறதில்ல. நாங்கள் உள்ளே வச்சு தான் பூட்டி வச்சுருக்கிறோம். நாங்கள் இப்படி எவ்வளோ நாளைக்கு வாழ முடியும்? இதையெல்லாம் பொறுத்து தான் இவ்வளோ தடவை நாங்கள் சொல்லி நடவடிக்கை அவங்க எடுக்கலை. அதனால் இன்றைக்கி உள்ளிருப்பு போராட்டத்துக்காக வந்திருக்கிறோம். ஒரு வார காலம் அவகாசம் கேட்டிருக்காங்க. ஆர்ஐ வந்திருந்தாங்க, விஏஓ வந்திருந்தாங்க, ஹெல்த் இன்ஸ்பெக்டர் வந்திருந்தார். எல்லாரும் பேசி ஒரு வார காலம் அவகாசம் கேட்டிருக்காங்க. நாங்கள் அந்த ஒரு வாரத்துக்கு அப்புறமும் இதே மாதிரி நிலைமை நீடிச்சுது அப்படின்னா பெரிய போராட்டம் நடத்துவோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை.